ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 அழகு பயிற்சி 7ல் 2ஆம் கணம் என்ன கொடுத்துருக்கோம்? ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீர் நிரப்பப்படும். ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி இருக்கு, அதனுடைய ஆரம் 1.75 மீட்டர். ஒரு குழாயின் மூலம், இதுல ஒரு குழாய் இருக்கு, இந்த குழாயின் மூலம் தண்ணி அப்படி வெளியேற்றுறாங்க. ஒரு பைப்பு போட்டு தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து தண்ணீர் வெளியேறுது. எப்படி தண்ணி வெளியேறுது? 7 லிட்டர் தண்ணி ஒரு வினாடிக்கு. ஒரு வினாடிக்கு வெளியேற தண்ணி எவ்வளவா? 7 லிட்டர் தண்ணி வெளியேறுது. தொட்டியை முழுமையாக காலி செய்ய. முழுசு இதுல நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய கொள்ளளவு கண்டுபிடிக்கணும். இந்த அரைக்கோளத்தின் கொள்ளளவு கண்டுபிடிச்சு 7 லிட்டர் தண்ணி வெளியேற ஒரு வினாடி ஆகுதுன்னா இது முழு கொள்ளளவு தண்ணி வெளியேற எவ்வளவு நேரம்? ஓகே. அரைக்கோளத்தின் ஆரம் 1.75 மீட்டர். மீட்டரை நான் சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன். 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். அப்ப 1.75 மீட்டர் ஈக்குவல் டு சென்டிமீட்டர். ஓகே. அப்ப அரைக்கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 2/3 பை ஆர் கியூப். பை ஆர் கியூப். ஏழு அடி ஆகும். 7 14, மிச்சம் 3 35, 5 35. இதை அப்படியே வச்சுக்கிறோம், ஏன்னா நீ வகுக்க போறோம். ஒரு வினாடிக்கு இவ்வளவு தண்ணினா இப்போ இவ்வளவுக்கு எவ்வளவு? ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஒரு வினாடிக்கு, இது சென்டிமீட்டர் கியூப், வெளியேறும் தண்ணீர் 7 லிட்டர். லிட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும். 7 × 1000 கன சென்டிமீட்டர் தான் ஒரு லிட்டர். ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஸோ 7000 சென்டிமீட்டர் கியூப் வெளியேறுது ஒரு வினாடி. அப்போ 7000 சென்டிமீட்டர் கியூப் வெளியேற ஒரு வினாடினா இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப். வெளியேற சென்டிமீட்டர் கியூப் வெளியேற காலம் 7000க்கு 1ன்னா 2/3 22 × 25 × 175 25. 2 25 50, மிச்சம் 20, 200, 8 25 280. அஞ்சால 7ஆல 2. ஓகே. இப்போ மேலே என்ன இருக்கு? 11 5 55 × 175. பெருக்கிட்டு 2ஆல் வகுத்து போடும். வினாடி இது 3 இங்கே மிஸ் ஆயிடுச்சு. இன்ட்டு ஒரு 3. வினாடியை நிமிடமாக மாற்ற போகிறோம். இங்கே ஒரு 3, 2 × 3 32 6000. 6 × 60. ஸோ இதை 5ஆல் அடிக்கிறேன். 12 5 60. 4 5 5, மிச்சம் 4 46. 9 5 45. 2 5 10, 5 25. ஸோ 1925. 12 72. 2 டைம்ஸு. ஓகே. திரும்ப 6 டைம்ஸு. ஒரு 0 சேர்ப்போம். 7 டைம்ஸு. 3 டைம்ஸு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நிமிடங்கள். இது 60ஆல் வகுத்தனால இது என்ன ஆயிரும்? நிமிடங்கள். 60 வினாடி ஈக்குவல் டு ஒரு நிமிடம். அதனால 60ஆல் வகுத்து போட்டேன் நிமிடம். ஸோ
அந்த தொட்டியில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டா காலி ஆகணும்னா தொட்டியில் உள்ள நீர் முழுவதுமாக வெளியேற அப்ராக்சிமேட்டா இந்த 26.7 நிமிடத்தை 27 நிமிடம்னு சொல்லும். ஓகே.